பொதுவாக இன்று இளம் வாலிபர்கள், இளம் பெண்கள், இளம் தம்பதியினர், இளம் கப்புள்ஸ் இவர்களிடையே இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா பாலியல் பிரச்சனைகள். இந்த பாலியல் பிரச்சனைகள் இன்று மக்களிடையே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பாலியலை பற்றி அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிகிறது. ஏன்னா இன்று இன்டர்நெட்டு, அவங்களுடைய இன்டர்நெட் எந்த ஃபோன்ஸ்லேயும் எல்லா விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகளை எளிதாக தெரிந்து கொண்டால் கூட அவர்களிடையே இருக்கிற உறவு முறைகளில் பலவிதமான பிரச்சனைகள் வருது. என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க. 2 பேரும் மேரேஜ் ஆன ரொம்ப ஹாப்பி கப்புள். ரொம்ப தேவர் வெரி ஹாப்பி, தேவர் நல்லா எஜுகேட்டட், நல்லா ஹாப்பியாக இருந்தாங்க. ரொம்ப இதில் என்னென்னா, அந்த கணவருக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை தன்னோட ஒய்ஃபை ரொம்ப செக்ஷுவலாக சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஆனால் அவரோட குறையே அந்த பெண்ணால் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. ஷீ இஸ் நாட் ஹாப்பி. அவங்க ஹாப்பியாக அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலை. அவங்க அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீலிங்ஸை காண்பிக்கவே இல்லை. அப்படிங்கிறது அவங்களோட குறைகள். பல நேரங்களில் அவங்க கணவர் என்னென்னலாம் ஒய்ஃபை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், ஒய்ஃபை சந்தோஷப்படுத்தணும், அவங்க ரொம்ப திருப்திப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி எண்ணங்களில் பலவிதமான முயற்சிகள் செய்தும் கூட அந்த பெண்ணிட்ட ஒரு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் வரல. இதுதான் அவங்களோட பிரச்சனையே. ஸோ இதில் அவருக்கு ரொம்ப ஒரு மனக்கசப்பு, மன வருத்தம், தன்னோட மனைவியை தன்னால் அவருக்கு அதிலே ஒரு காம்ப்ளெக்ஸ், இந்த மாதிரியான பிரச்சனைகளோடு அவங்க வந்தாங்க. ஸோ இந்த வகையில் இவர்களிடம் கேட்கும் பொழுது இந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பாலியல் உறவுனாலே ஒரு தவறான விஷயம், ஒரு ஆண் பெண் உறவு என்பது ஒரு தப்பு அப்படின்ற சின்ன வயதுலேருந்து அவங்களுக்கு இருக்கிற ஒரு நெகட்டிவ் தாட்ஸ், இந்த நெகட்டிவ் பாலியலை பற்றி உள்ள நெகட்டிவ் தாட்ஸ் தான் இந்த பிரச்சனைக்கு முக்கியமான காரணம். அதனால் அவங்க கணவன் மனைவியோட ஒரு சந்தோஷமான உணர்வுகளை கூட அவங்களால புரிந்து கொள்ள முடியல. அவங்க செக்ஸ்னால் இது ஒரு தவறான விஷயம், இது தவிர்க்கப்பட வேண்டிய விஷயன்ற தவறான கருத்துக்கள்னால அவங்களால அதில் இன்ட்ரெஸ்ட் காமிக்கவே முடியல. ஸோ இதனை அவர்களிடம் கேட்டு ஒரு கவுன்சிலிங் 2-3 செஷன்ஸ் எடுத்த பிறகு தான் இந்த பெண்ணுக்கு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை ஆரம்ப நிலையில் வளர்ந்த ஒரு சின்ன வயதுலேருந்து ஒரு தவறான கணிப்போடு இந்த பாலியலை பற்றி ஒரு விளக்கம் இருந்ததுனால தான் இவர்களால் இதில் முழுமையான ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிக்க முடியல. செக்ஸ் என்பது ஒரு சரியான விஷயம் இல்லைன்ற தவறான கருத்து அவர்கிட்ட இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த கவுன்சிலிங், அவங்களுக்கு ஒரு தெரப்பி இதெல்லாம் கொடுத்த பிறகு இப்போ நல்லா இருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு கப்பல்னால் இது அதர்வைஸ். இன்னொரு கப்பலில் என்ன, இவர்களும் லவ் பண்ணி தான் திருமணம் செஞ்சாங்க. ரொம்ப ஹாப்பியாக திருமணம் செஞ்சாங்க. அந்த பையன் அவங்க ஒய்ஃப்கிட்ட ரொம்ப ரொம்ப லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனால் பல நேரங்களில் ஒய்ஃப்கிட்ட அவரால் செக்ஸ் பண்ணவே முடியல. மனைவியோட உறவு கொள்ளணும், சந்தோஷமாக இருக்கணும்னா எரெக்ஷனே வரல. பல நேரங்களில் அவருக்கு இது ஒரு பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆகிடுச்சு. அவர் எல்லா விஷயத்துலையும் நார்மல், ரொம்ப ஹாப்பியாக இருந்து, ரொம்ப நல்ல ஒரு பர்சன், எந்த கெட்ட பழக்க வழக்கம் இல்லை, ரொம்ப நல்ல மேரேஜ், ரொம்ப நல்ல ஃபேமிலி. பட் ஒய்ஃபோட செக்ஸ் பண்ண முடியல. ரியலி அவருக்கு பண்ணணும்னு நினச்சா கூட அவரால் முடியல. ஸோ இந்த வகையில் அவர்களுடைய பல நேரங்களில் இது ஒரு பெரிய பிரச்சனையாகி, ஒரு குடும்ப பிரச்சனையாகி, இவருக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்ற லெவலில் 2 பேர் வரும்பொழுது இவர்கள் இருவரையும் தனித்தனியாக கேட்கும் பொழுது இந்த ஆணுக்கு ஒரு முக்கியமான கருத்து, அவங்களுக்கு இந்த பாலியல் உறவு பற்றி எஜுகேட் பண்ணவர்கள் சொன்ன விஷயம் என்னென்னா, பாலியல் உறவு என்பது குழந்தை பேர் பெறுவதற்கு மட்டும்தான், இது ஒரு சந்தோஷம் கொடுக்குற விஷயம் அல்ல, இருவரும் சந்தோஷத்துக்காக கொள்வது என்பது தவறு அப்படின்ற ஒரு தவறான கருத்துக்கள் இருக்கும் பொழுது தன் மனைவிக்கு சந்தோஷம் கொடுக்கணும், தன் மனைவியோட சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கும்போது அவரால் செக்ஸ் பண்ணவே முடியல. ஏன்னா செக்ஸ்ன்றது அவர் நினச்சது குழந்தை பேர் பெறத்துக்கு மட்டும்தான். இந்த மாதிரி சந்தோஷத்துக்காக, ஒரு ப்ளஷருக்காக பண்ணுற செக்ஸ் என்பது தவறானது அப்படின்ற கருத்து தான் அவருக்கு அவங்க வீட்டில் அவங்க டீச்சர்ஸ், அவங்களுடைய ரிலீஜியஸ் பீப்புள் சொன்ன ஒரு விஷயம். இது குழந்தை பெறத்துக்கு மட்டும்தான், சந்தோஷத்துக்காகவோ இல்லை 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பண்ணக்கூடிய விஷயம் இல்லை, அப்படி பண்ணால் தவறு. இந்த தவறான ஒரு கருத்தோடு அவர் உறவு கொள்ளணும்னு நினைக்கும் போது அவரால் பண்ண முடியல. இதுதான் அவர்கிட்ட உள்ள பிரச்சனை. ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஒரு கவுன்சிலிங், ஒரு செஷன்ஸ் உங்களுக்கு நிறைய கொடுத்து சில தெரப்பி, ஈவன் ஹிப்னோதெரப்பி, இந்த மாதிரி தெரப்பீஸ் கொடுத்து தான் இந்த பிரச்சனையை சரியாக்கி இவர்கள் இருவரும் சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஸோ இந்த வகையில் ஒரு பாலியல் உறவு என்பது பல நேரங்களில் இந்த நெகட்டிவ் தாட்ஸ், இந்த நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ், இவங்களுக்கு சின்ன வயதில் ஏற்படுற சில நெகட்டிவ் இம்ப்ரெஷன்ஸ், இந்த உறவுகளை பற்றி வர்ற சில தவறான மிஸ்இன்ஃபர்மேஷன்ஸ், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், இதுதான் ஒரு முக்கியமான பிரச்சனைகளை பிற்காலத்தில் தம்பதியினரிட உருவாக்குவதற்கு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ குறிப்பாக இந்த வகையான பாலியல் பிரச்சனைகளுக்கான முக்கியமான அடிப்படையே இந்த மனம்தான். நம்முடைய பாலியல் பிரச்சனைகளுக்கான முக்கியமான ஆர்கன்னா பிரெயின். இந்த பிரெயினில் சில பாசிட்டிவ் இன்புட்ஸை கொடுக்கும் பொழுது இதை பற்றி ஒரு தெளிவான பாசிட்டிவ் இன்புட்ஸோடு அது வளருகிறது. ஸோ அந்த வகையில் இந்த பிரெயினில் இருக்கிற எண்ணங்கள், சிந்தனைகள், இதில் ஏற்படுற சில நினைவுகள், இதில் எடுத்துக்கொள்ளப்படுகிற சில விஷயங்கள், இவை அனைத்தும் தான் செக்ஸை பற்றி ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்டை கொடுக்கக்கூடியது.
ஸோ அந்த வகையில் ஒரு நல்ல விஷயம் என்பது, செக்ஸ் என்பது ஒரு நல்ல விஷயம், இது ஒரு அருமையான விஷயம், ஒரு கணவன் மனைவியுடைய அருமையான விஷயம், ஒரு பார்ட்னர்ஸ்ட நல்ல ஒரு விஷயம், இது வந்து ஒரு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுல தவறு கிடையாது அப்படின்ற பாசிட்டிவ் எண்ணங்கள் இந்த செக்ஸை பற்றி வரும் பொழுது இந்த பாலியல் பிரச்சனைகளுக்கு பல நேரங்களில் இது ஒரு சொல்யூஷன்ஸாக அமைகிறது. அந்த வகையில் நம்முடைய உடம்பில் ஒரு உறுப்பு பாசிட்டிவாக செக்ஸ் சொல்யூஷன்ஸ், இந்த செக்ஷுவல் ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கறதுனா அது பிரெயின் தான். ஸோ மனநிலை என்பது இந்த பாலியல் உறவு என்பது தவறான விஷயம் அல்ல, இது ஒரு நல்ல விஷயம். இது சரியான விஷயத்தில் சரியான நபரோட தன்னுடைய பார்ட்னர், ஒய்ஃப் இவர்களோட செய்வது இது ஒரு ரிலேஷன்ஷிப்பை நன்றாக உருவாக்கக்கூடியது, இது நல்ல ஒரு உறவு முறைகளையும் அவர்களுடைய அன்பையும் நேசத்தையும் வெளிப்படுத்தக்கூடியது என்ற பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் செக்ஸை உருவாக்குறது இந்த சிந்தனைகளும் மனமும் தான். ஸோ பிரெயினை இதை பற்றி நீங்கள் சரியான முறையில் அந்த பிரெயினுக்கு இன்புட்ஸ் கொடுக்கும் பொழுது இந்த வகையான நெகட்டிவ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்லேருந்து தடுத்து ஒரு நல்ல ஒரு உணர்வு முறைகளை தூண்ட முடியும். இரண்டாவது முக்கியமான வெளி உறுப்புனா டங், நம்முடைய நாக்கு. நாக்கில் என்னென்னலாம் பிரச்சனைகள் வரலாம்? முதல்ல கம்யூனிகேஷன். இந்த பாலியல் உறவுகளில் முக்கியமான பிரச்சனையே கம்யூனிகேஷன். இந்த கம்யூனிகேஷன் வார்த்தைகள்னாலையும் பல நேரங்களில் இந்த வார்த்தைகள் பேசுகிறதுனால ஏற்படுற மனக்கசப்புகள் தான் நெகட்டிவ் இம்பேக்ட்ஸை உண்டாக்குறது. ஸோ இந்த பிரச்சனைக்கான நெகட்டிவ் இன்புட்ஸ் கொடுப்பது இந்த வாயின் வார்த்தைகள். ஸோ ஒரு வாயின் வார்த்தைகளால் நல்ல கம்யூனிகேஷன், நல்ல முறைகளில் எக்ஸ்ப்ரெஷன், அவங்களுடைய உணர்வுகளை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, அவங்களுடைய இன்டிமசியை அன்பாக சொல்வது, ஒரு அன்போட நேசத்தோடு பேசுவது என்பது ஒரு முக்கியமான விஷயம் இந்த உணர்வுகளை பாசிட்டிவாக கொண்டு போவதுக்கு. ஸோ பல நேரங்களில் இந்த பாலியல் உறவுகளுக்கான பிரச்சனைகளை எடுத்துட்டிங்கன்னா அடிப்படையில் இவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் சரியான முறையில் இல்லாததே ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் உறவு முறைகளில் ஒருவருடன் பேசுவது, ஒருவருடைய பிரச்சனை அணுகுவது, ஒருவருடைய கிரிட்டிக்கலாக பேசுவது, நெகட்டிவாக பேசுவது, சில நேரம் சண்டைகள், பிரச்சனைகள், இவை அனைத்தும் தான் பாலியல் உறவுகளை குலைப்பது. இந்த பாலியல் சந்தோஷங்களுக்கான விஷயங்களை தடுப்பதே வாயின் வார்த்தைகள், அந்த நாக்கு தான். ஸோ ஒரு நல்ல பாசிட்டிவ் தாட்ஸ் உருவாக்குவதற்கு மனம் தேவைப்படும் மாதிரி நல்ல பாசிட்டிவ் சொல்யூஷன்ஸ் இந்த உறவு முறை பிரச்சனைகளை தடுப்பதற்கு நல்ல கம்யூனிகேஷன், நல்ல வார்த்தைகள், அன்பான நேசமான ஒரு பரிமாற்றங்கள், இவை அனைத்தும் முக்கியமான ஒன்று. ஸோ ஒரு உறவு முறைகளில் ஒரு தம்பதியினருடைய பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு இது ரெண்டு தான் முக்கியமான விஷயமாக கருதப்படுகிறது. ஸோ பாலியல் பிரச்சனைகளுக்கான தீர்வு என்ற ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் தான். இந்த பாசிட்டிவ் அப்ரோச் மனம், உடல் மற்றும் அவர்களுடைய வார்த்தைகள் இவற்றில் மாற்றங்களை கொண்டு வரும் பொழுது பல நேரங்களில் இந்த உறவு முறைகளை நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வே இந்த விஷயங்களில் எடுக்கிற அப்ரோச் தான். ஸோ அந்த விதத்தில் இந்த ரெண்டு இன்சிடென்ட்ஸ் நான் சொன்னேன், ரெண்டுமே ஒரு நெகட்டிவான இன்புட் இருந்தது. இந்த பெண்ணுக்கு வந்து ஒரு பாலியல் உறவுனா தவறானது, இது ஒரு ஆணும் பெண் உறவு இருக்கிற ஒரு ஆண் பெண் தவறு அப்படின்ற எண்ணங்களே பல நேரங்களில் பிரச்சனைகளை உண்டாக்குறது. அதே மாதிரி சிறு வயதில் ஏற்படுற நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் ஆஃப் ஒரு நார்மல் விஷயத்தோட நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ். உதாரணத்துக்கு இப்போ வந்து சுய இன்பம், இப்போ நிறைய ஆண் பெண் இருவருக்கும் உள்ள தவறான ஒரு கில்ட், மனதில் இருக்கிற ஒரு தப்பு, நம்ம தப்பு செய்கிறோம், இது வந்து குற்ற உணர்வோடு இருக்கிறது அப்படிங்கிறது இந்த மாஸ்டர்பேஷனில் வர்ற ஒரு முக்கியமான விஷயம். இன்றும் நிறைய அடலசன்ஸ் இதை பற்றி ஒரு தவறான கருத்துக்களை வச்சுருக்காங்க. நான் அதிகமான சுய இன்பம் பண்ணோம், அதனால தான் என்னால் செக்ஸ் பண்ண முடியல, இப்படி வந்து சொல்கிற தம்பதியினர் எண்ணிக்கை அதிகம். திருமணமான புதுசில் டாக்டர் இவர் வந்து நிறைய மாஸ்டர்பேஷன் பண்ணாராம், அதனால இவரால் செக்ஸ் பண்ண முடியல. இன்னும் குழந்தையின்மைக்கான காரணம் எடுத்துட்டிங்கன்னா அதையும் சொல்லுவாங்க, சின்ன வயசில் ரொம்ப அடிக்கடி கைப்பழக்கிறது தான், அதனால தான் இவருக்கு வந்து குழந்தை இல்லை. இதெல்லாம் தவறான விஷயம். ஒரு சுய இன்பம் என்பது தவறான விஷயம் அல்ல. சோலோ செக்ஸ் அப்படிங்கிறது பல நேரங்களில் இதில் பல நன்மைகள் இருக்கிறது. இது ஒரு தவறான விஷயம் என்பது இல்லை. எல்லா ஆண் பெண்களுக்கும் இந்த சுய இன்பங்கிறது ஒரு இயற்கையான உணர்வுகளுக்கான வடிகால். அவர்கள் இயற்கையாக அவங்களை சந்தோஷமாக இருப்பது தவறே கிடையாது. இது வந்து எந்த விதத்திலும் தப்பான விஷயம் கிடையாது. அப்புறம் ஏன் டாக்டர் அது தப்பான விஷயம் இல்லைன்னா ஏன் அதை வந்து தனிமையில் பண்ணணும், யாருக்கும் தெரியாமல் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இது வந்து மற்றவங்களுக்கு இது ஒரு தப்பான விஷயத்தை தரக்கூடாது, இது தப்பான உணர்வுகளை கொடுக்கக்கூடாது. அதனால தான் இதை வந்து தனிமையில் பண்ணுங்கள், யாருக்கும் தெரியாமல் பண்ணுங்கன்னு சொல்கிற விஷயமா சொல்கிறோமே தவிர இது ஒரு தப்பான விஷயம் என்பது கிடையாது. பல நேரங்களில் இது ஒரு உடல் ரீதியான மன அழுத்தத்துக்கு ஒரு நல்ல ஒரு விடிவாக, ஒரு வழிமுறையாகவும் இருக்கிறது என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். இது தவிர இதற்கு ஃபிசிக்கலாக பலவிதமான நன்மைகளும் இருக்கிறது. ஏன்னா ஒரு பார்ட்னர் இல்லாத ஒரு நிலைமையில் ஒரு செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருவதற்கு இது ஒரு நல்ல விஷயம். இது தவறான விஷயத்தில் பார்ட்னர் இல்லாத ஒரு நிலையில் வேறு பார்ட்னரோட
ஒரு செக்ஷுவல் பார்ட்னர்ஸோடு இருக்கும் பொழுது பலவிதமான நோய் தாக்கங்கள், செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் வரலாம், ஒரு ப்ரெக்னன்சி வரலாம், இதனால் ஏற்படுற சில வயலன்ஸ், செக்ஷுவல் வயலன்ஸ் ஏற்படலாம், சில நேரம் இதனால் சில விதமான செக்ஷுவல் அப்யூசஸ் ஏற்படலாம். இவற்றிலிருந்து தடுப்பதற்கு இது ஒரு முக்கியமான அடிப்படையான விஷயமாக இருக்குது. ஸோ அந்த வகையில் ஒரு சுய இன்பம் என்பது தவறான விஷயம் அல்ல. இது இதை பற்றி எல்லாருக்கும் ஒரு நெகட்டிவ் தாட்ஸ், ஒரு கில்ட், இது அதிகமாக இந்த செக்ஷுவல் ப்ராப்ளத்துக்கு இது ஒரு முக்கியமான பேசிக்காக இருக்குது. இதை பற்றி பெண்களுக்கு இது ஒரு தவறான விஷயமா இருக்குது, ஆண்களுக்கு இது ஒரு தவறான விஷயமா இருக்குது. தப்பு, இதை செய்யக்கூடாது, இதனால் விளைவுகள் நிறையா வரும், இதனால் உடல் பலகீனமாயிரும், இதனால் செமன் குறைஞ்சிரும், இதனால் ஆண்மை குறைவு ஏற்படும், இதனால் பெண்களுக்கு குழந்தையின் மேலே ஏற்படும், இந்த மாதிரியான தப்பான தவறான கருத்துக்கள் இதை பற்றி நெகட்டிவாக இருக்கிறது. ஸோ இவை மாற்றப்பட வேண்டும். இதற்கு ஒரு தகுதியான முறையான விஷயம். இதுனா என்ன, ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒரு ப்ளஷர் கொடுக்குற ஒரு விஷயத்தை செய்கிறது தப்பே இல்லை. இந்த தப்புகள் செய்வதை தப்புகள் நினைக்கிறது தவறு, அது தவறான விஷயம் அல்ல. இது ஒரு விதத்தில் உங்களுடைய உணர்வுகளுக்கான ஒரு வடிகாலாக செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். உலக சுகாதார நிலையம் WHO மாஸ்டர்பேஷன் பண்ணுறதுல தவறே அல்ல. இது மாஸ்டர்பேஷன் சொல்கிறது சேஃப்டியை கொடுக்கறது, செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்லேருந்து இளம் வயது தம்பதியினரை பாதுகாக்கிறது, தேவையில்லாத கர்ப்பத்திலிருந்து தடுக்கிறது, பல நேரங்களில் மன அழுத்தம் ஏற்படுவதற்கான ஒரு வடிகால் முறையாக மனத்தளர்வுகளும் இதனால் ஏற்படுகிறது. ஸோ இந்த வகையில் பாலியல் பற்றிய பலவிதமான நெகட்டிவ் தாட்ஸ் தான் இந்த செக்ஷுவல் ப்ராப்ளத்துக்கு ஒரு அடிப்படையாக அமைகிறது. ஸோ இந்த வகையில் எந்த ஒரு தம்பதியினரும் ஒரு உறவு முறைகளில் ஒரு பிரச்சனைகள் வருது அப்படின்னா இதற்கான அடிப்படை என்ன என்பது தெரிஞ்சுக்கணும். பல நேரங்களில் உடல், மனம், உங்களுடைய ஹார்மோன்ஸ் மற்றும் உடல் ரீதியான பிரச்சனைகள் இவை அனைத்தும் இதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் எதுவுமே இல்லை, நார்மலாக இருக்காங்க, நல்லா இருக்காங்க, ஆனாலும் உங்களுக்கு ஒரு பாலியல் பிரச்சனைகள் வருதுன்னா இதற்கான முக்கியமான காரணம் இந்த 3 விஷயந்தான். ஒன்று, இதை பற்றிய நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸை தவறாக எடுத்துக்கொள்வது. இரண்டாவது, இதை பற்றி தவறான கருத்துக்களை பிலீவ் பண்ணுறது. மூன்றாவது, பல நேரங்களில் இதனால் ஏற்படுற பல குற்ற உணர்வுகள், இது ஒரு இயற்கையாக நடக்கிற விஷயத்தை தவறாக எண்ணி அதனால் ஏற்படுற குற்ற உணர்வுகளும், பாலியலை பற்றி ஒரு தவறான உணர்வுகளோடு கொடுக்குற சிறு வயது எஜுகேஷன், இதுதான் ஒரு முக்கியமான பிரச்சனையாக பிற்காலத்தில் வருகிறது. ஸோ இதற்கெல்லாம் தீர்வு என்ன? எந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு சயின்டிஃபிக் பேசிஸ் இருக்கிறது. இந்த சயின்டிஃபிக் பேசிஸை முழுமையாக தெரிந்து இதனை ஆரோக்கியமான உறவு முறைகளாக கொள்வதற்கு பலவிதமான நல்ல விதமான எஜுகேஷன் தேவை. இதுக்கான சயின்டிஃபிக் பேசிஸோட இதை விளக்க முறைகளை சீரான நேரத்தில் அந்தந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு வயதுக்கு ஏற்ற அளவில் இதை பற்றி தெளிவாக சொல்வது காம்ப்ரிஹென்சிவ் செக்ஷுவாலிட்டி எஜுகேஷன். இதன் மூலமாக இதனுடைய முக்கியத்துவம் என்ன, ஒரு பாலியல் உறவு என்றால் என்ன, அதனுடைய ஒரு அன்பான நேசமான வெளிப்பாடு, ஒரு கணவன் மனைவியுடைய அன்பான வெளிப்பாடு, ஒரு தாய் தகப்பனிடம் இருக்கிற அன்பான உறவு முறைகள், இதெல்லாம் சொல்லும் பொழுது இதற்கான நல்ல விஷயங்களும் தெரிய வேண்டும். அதே நேரத்தில் இதுக்கான நெகட்டிவ் விஷயங்களை எந்த அளவில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் சீராக அந்தந்த வயதுக்கு ஏற்ற அளவில் இதை பற்றி சொல்லும் பொழுது இந்த பாலியல் பற்றிய பிரச்சனைகளுக்கு ஒரு பாலியல் என்பது என்ன என்பதை தெளிவாக தெரிகிறாங்க. அதனால் பிற்காலத்தில் அவங்களுக்கு ஏற்படுற மனம், உடல், இதனால் ஏற்படுற சில பாலியல் பிரச்சனைகளுக்கு இருந்து முக்கியமான தீர்வுகள்